புரட்டாசி மாத சனிக்கிழமை விரதம் ஏன் சிறப்புக்குரியது தெரியுமா? பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னி ராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில்தான். ஆகவே இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள் பிரமோற்சவங்கள் நடைபெறுகின்றன. புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான். அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் என்றால் புரட்டாசி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார். அதன் காரணமாக சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மரபாகிவிட்டது. இதற்காகத்தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வழி வழியாக கடைபிடிக்கின்றனர். புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் கூட மனிதன் உபயோகப்படுத்த முடியாமல் அல்லது உபயோகப்படுத்தக்கூடாத நாளாக இருந்து விரதத்திற்காக மட்டுமே அமைந்திருக்கின்றது. புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தலையில் போடுவது வழக்கம். முடியாதவர்கள் 1வது அல்லது 5வது சனிக்கிழமையில் போடுவார்கள். பெருமாள் பாயாச பிரியர் என்பதால் பாயாசம் செய்வது முக்கியமானதாகும். சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது சிறப்பென்றாலும் புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது கூடுதல் சிறப்பு. புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட ஏற்ற நாள். இந்த நாளில் பச்சரிசி வெல்லம் கலந்த மாவு உருண்டை செய்து தீபமேற்றி பெருமாளை வணங்க திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருப்பதி வெங்கடாச்சலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் மாவிளக்கேற்றி திருவாராதனம் செய்வது வழக்கம். மா உருண்டை என்பது ஏழுமலையானையும் அதன் மேல் பற்ற வைக்கும் தீபம் வேங்கடவனையும் குறிக்கும். ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்பதோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தாரதோஷம் போன்ற பல சர்ப்பசாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடும்.